தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை வியாசர்பாடியில் உள்ள இல்லத்திற்கு நாகேந்திரன் உடல் எடுத்து செல்லப்பட்டு உள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகேந்திரன் உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். வடசென்னையுடைய பிரபல ரவுடி நாகேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலமின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவ தொடர்ச்சியாக அவரது உடல் பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தப்பட்டு பிரேத பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு செய்யப்பட்டு அவரது உடல் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் இரவு நேரம் என்ற காரணத்தினால் உடலை கொண்டு செல்ல காவல்துறை அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவரது மகன் அஸ்வத்தாமனிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வியாசர்பாடி, எம்கேவி நகர், திருங்கையூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகளுடைய கண்காணிப்பையும் போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாகேந்திரன் உயிரிழந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகள் வர வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பு நடத்தப்பட்டு ரவுடி வெள்ளை பிரகாஷ் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டாளிகள், அதாவது நாகேந்திரனுடைய கூட்டாளிகள் எங்கெல்லாம் தலைமறைவாக இருக்கிறார்கள், அவர்கள் இங்கு வரை வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கண்காணித்து அவர்களை கைது செய்யவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.